பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை, விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடந்த 3 நாட்களாக செய்திகள் வெளியே வரல, தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் நம்ம சத்தியத்துக்குள்ள போவோம். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1 வசனம். யாத்ராகமம் 7 1 வசனம் என்னன்னா, இன்றைக்கு நம்மள அநேகர் நம்ம தேவைகளை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு அந்த தேவை இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும், இதையே நம்ம நினைச்சு நம்ம மனது ஒரு சோர்வுக்குள்ளாக வந்துடுது. பாருங்க, இதே மாதிரி மோசேக்குள்ள ஒரு சோர்வு. பாருங்க, நான் எப்படி பார்வோன் கிட்ட போய் பேசுவேன், என்னால எப்படி போய் பேச முடியும், எனக்கு மந்த நாவு, நான் திக்கு வாயா இருக்கனே, நான் எப்படி போய் பேசுவேன். இன்றைக்கு சத்தியம் என்னன்னா, நான் என்னைய எப்படி பார்க்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனா ஆக்கியிருக்கேன், நீ பார்வோனுக்கு தேவனா இருக்கிற, அதனால நீ அந்த மாதிரி உன்னை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கணும், நம்மளை நம்ம கடங்காரர்களாகவும் பாவிகளாகவும், என்னால ஒன்றும் முடியாது, நான் இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த மாதிரி நம்மளை கீழே நம்மளையே நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது. பாருங்க, அப்படிப்பட்ட நினைவில் இருப்பவர்களுக்காக இந்த வார்த்தைகள். பாருங்க, கர்த்தர் எப்படி நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னு. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார் தான் இன்றைக்கு சத்தியமே. நம்மளை எப்படி பார்க்கணும். பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் முன் தீர்க்கதரிசியாக இருப்பான். அப்ப நம்மளை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம கடன்கள் மத்தியில நம்ம என்ன சொல்லணும், நான் தேசத்துக்கு கடன் கொடுக்கிறவள். ஏன் அப்படின்னா, நம்ம கடங்காரங்க அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா, அது நம்மளுக்குள்ள ஒரு சோர்வை உண்டாக்கி நம்மளை அப்படி படுக்க வச்சிரும், எந்திரிக்கவே விடாது. பாருங்க, அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. நான் தேசத்திற்கு கடன் கொடுக்கிறவள், தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவள். உபாகமம் 28 நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து வரோம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு. குற்ற உணர்வுக்குள்ள நீங்களே உங்களை இது பண்ணிட்டு படுத்து இருக்க கூடாது. பாருங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கணும், எப்படி நம்மளை பார்க்கணும், நாம் தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்கள், அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்மளை பார்க்கணும். பாருங்க, அடுத்தது முதல் இது நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது. 2வது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து நம்மளுடைய இருதயத்தின் நிலைமை சோர்ந்து போகக்கூடாது. பாருங்க, எங்க வீட்டுல இந்த 2-3 நாட்களா நெட் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. உடனே எனக்குள்ள ஒரு சோர்வு, என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துச்சு. பாருங்க, அப்போ நான் எழுதி வச்ச மெசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கணும். இன்னைக்குதான் நினைச்சேன், இப்படி நம்ம முட்டாளா இருந்திருக்குமே, இந்த சத்தியங்கள் எல்லாம் எடுத்து நம்ம படிக்கலையே, நான் பார்க்கலையே. முதல் சத்தியம் இதுதான் எழுதி வச்சிருக்கா, பார், என்னால பார்க்க முடியல, பிசாசானவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். பாருங்க, அப்போ இன்றைக்குதான் எனக்கு என்னோட கண்ணை திறந்து பார்த்தாச்சு, நான் 3 நாள் இப்படி கண்ணை திறந்து பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு. அப்போ அந்த சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. நம்மளுடைய கஷ்டங்களையோ நம்மளுடைய தேவைகளையோ அதை குறிச்சு நினைச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே சோர்வுக்குள்ள போயிடுவோம். அந்த சூழ்நிலைகள் நம்ம இருதயத்தின் கண்டிஷனை ரொம்ப லோவாக்கிடுது. ஸோ அந்த மாதிரி நினைவுகள்ல இருந்து நம்ம இன்றைக்கு வெளியே வரணும். பாருங்க, அடுத்தது யோபுல இருந்து நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். யோபு எப்படி இருந்தான்னு பாருங்க. யோபு 1 அதிகாரம் 21வது வசனம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா, யோபுவோட எல்லா பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அவ்வளோ ஆடு மாடு குதிரை கோழி என்னன்னா அவனுக்கு இருந்ததோ எல்லா சம்பத்தும் அவனை விட்டு போயிருச்சு. திடீர்னு பார்த்தா பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, எல்லாமே போச்சு. யோபு கடைசியில பார்த்தா அவனுடைய சரீரமும் ஒரு குலைஞ்சு போயிருச்சு. அப்ப யோபு வாயை திறந்து என்ன வார்த்தை சொல்றான்னு பாருங்க. யோபு 1 அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
இது நல்ல வார்த்தையா? யோபு பேசுறது சரியான வார்த்தையா? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அநேகர் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய இழப்புகளின் மத்தியில நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இது இல்ல. அன்றைக்கு யோபுக்கு கர்த்தரை குறித்த அறிவில்ல, கர்த்தர் நல்லவர்ங்கிற அறிவில்ல. பிசாசானவன் வந்து பேசும்போது சொல்றான், கர்த்தரிடத்துல சொல்றான், நீர் யோபுவை சுற்றிலும் வேலி போட்டிருக்கீங்க, அந்த வேலியை எடுத்தீங்கன்னா அன்னைக்கு அவன் எப்படி இருப்பான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே வந்து சவால் விடுறான் பாருங்க. ஆனா பிசாசுக்கு தெரியுது, நீர் அவ்வளோ நல்லவர், அவனை சுற்றிலும் வேலி போட்டிருக்கீங்க. ஆனா இந்த யோபுக்கு கர்த்தரை குறித்த அறிவில்ல பாருங்க. அதனால என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் இடையில எத்தனையோ காரியங்கள் 38 அதிகாரம் வரைக்கும் நடந்தது. 38வது அதிகாரத்துல கர்த்தர் வராரு. கர்த்தர் வந்து யோபுக்கு, இப்போ நீ உன்னை புருஷனை போல இடை கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி அநேக உதாரணங்களை எடுத்து எடுத்து ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. 40வது அதிகாரத்துலதான் யோபுக்கு புத்தி வருது. 40வது அதிகாரம் பாருங்க, 4வது வசனம். இதோ 40வது அதிகாரம் 4வது வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். கையினால என் வாயை பொத்தி கொள்றேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இனி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நான் புத்தியீனமா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் என் வாயை பொத்திக்கிறேன்னு. யோபு வாயை பொத்திட்டாரு. இன்னும் ஊழியக்காரங்க நிறைய பேருக்கு கர்த்தரை குறித்து தெரியல. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் கொடுக்கிற தேவன், அவர் எடுக்கிற தேவனே கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்கிற வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் அவ்வளோ நல்லவர். அடுத்தது 7வது வசனம், யோபு 40:7. புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லுன்னு ஆண்டவர் ஒன்னொன்னா கேட்கிறாரு. அப்பந்தான் ஆண்டவருக்கு யோபுக்கு புத்தி வருது பாருங்க. 42வது அதிகாரத்துல பார்த்தா முழுசும் தெளிவடைஞ்சிட்டாரு யோபு. தெளிவடைஞ்சிட்டு 2வது வசனம் பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டுறாரு யோபு. அதுக்கப்புறம் பேசின வார்த்தை பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் செய்ய நினைச்ச நன்மைகள், நம்மளை குறித்து ஆண்டவர் நினைச்சிருக்கிற எல்லா நினைவுகளும் நன்மைக்கு ஏதுவானவைகள் தான். அவைகள் தீமைக்கானவைகள் கிடையாது. பரலோகத்துல எந்த ஒரு தீமையும் கிடையாது. அவர் தீமையை அனுமதிக்கிறதும் கிடையாது. இளம் மரணங்கள், வாலிபர்களுடைய மரணங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமே இல்லை பாருங்க. நீடித்த ஆயுசு நாட்களால ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன். பிரியமானவர்களே, இந்த 42வது அதிகாரத்துல யோபுக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் முழுசும் வாசித்தீங்கன்னா கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்ல, வீடு, காரு, நகைகள், வேலை, இன்னும் எத்தனை உங்களோட குட்வில், அதாவது உங்களை குறித்து எப்படி நீங்க நல்லா வாழ்ந்தீங்க, இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அவமானத்துல நிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கூட்டி தருகிற தேவனாய் இருக்கிறார். யோபு வாழ்க்கையில் அது நடந்தது. கர்த்தர் நல்லவர்ங்கிற அறிவு வரும்போது 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்றைக்கு யார் யாரெல்லாம் சொத்துக்களையும் தங்களுடைய பெயரையும் புகழையும் இழந்து அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறீங்களோ, இன்றைக்கு உங்களை அந்த அவமானப்பட்ட நிலைமையை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருந்தாரு, இனி எப்படி வைக்க போறாரு, அதை நீங்க தரிசனமா வச்சு, கர்த்தாவே என்னுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், என்னை இந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வர்றதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த 42வது அதிகாரத்தை நீங்க படிங்க. ஒரு அற்புதமான அதிகாரம். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1000 ஆடுன்னா அப்புறம் 2000, 1000 கழுதைகள்னா 2000, எல்லாம் ரெட்டிப்பா. குழந்தைகள் அதே மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் ரெட்டிப்பா ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். அதனால இன்றைக்கு நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, அதுதான் இன்றைக்கு சத்தியம். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக, ஐஸ்வர்யவான்களா அவங்கள பாருங்க. உங்களுடைய எல்லா தரித்திரங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம சுமக்க கூடாது, நம்ம தரித்திரமா இருக்க கூடாதுன்னு தான் அவர் ஐஸ்வர்யவானாய் அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு பாருங்க. அவர் தரித்திரரானார், வசனம் அப்படியே சொல்லுது. அதனால இன்றைக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா பாருங்க.
நிச்சயமாகவே ஒரு நாள் அதே மாதிரி நீங்க ஆவீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.